லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டியூன்ஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சுகமாய் சேமமாய் இருக்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? எபிரேயர் 13 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verse 5. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். என் கண்பார்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஒருவேளை இன்றைக்கு அநேகர் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அநேகர் என்னை கைவிட்டாங்க. ஒருவேளை சில கணவர்மார் பார்த்தீங்கன்னா மறிச்சு போ நிமித்தம் மனைவிமார் சொல்லுவாங்க, என் கணவர் என்னை கைவிட்டார். இல்லை வயதான தாயர்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, பிள்ளைகள் என்னை கைவிட்டார். பலவிதமான காரியத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. யார் உங்களை கைவிட்டாலோ, யார் உங்களை மறந்தாலோ, உங்களை கைவிடாத தேவன், உங்களை மறைக்காத தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் ஏசப்பாவை நம்புகிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலை உங்களை வெக்கப்பட விட மாட்டார். அந்த கல்வாரி சிலுவிலே ஏசப்பா நம்மளுடைய கருத்தை பிடிக்கும்படியா, நம்மை ஆசீர்வதிக்கும்படியா, நம்மை விடுதலை ஆக்கப்படுயா பிதாவின் கை விடப்பட்டது. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. எதை குறித்து நீங்கள் கலங்காதே என் மகனே, என் மகளே. ஒருவேளை எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கா, எந்த காரியத்தை குறித்து நீ மனதில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறா, எந்த காரியத்தை குறித்து நீ அழுந்து கொண்டிருக்கா, ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்ல, எதை குறித்து நீ பயப்படாது. யார் உன்னை கைவிட்டாலும், ஒருவேளை உங்கள் கணவர் உங்களை கைவிடலாம், இல்லை உங்கள் மனைவி உங்களை கைவிடலாம், உங்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் கைவிடலாம். யார் கைவிட்டாலும் உங்களை கைவிடாத ஒரு தேவன் உண்டு. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏசப்பா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கரத்தை பிடிக்க போகிறார். ஏசப்பா உங்கள் கரத்தை பிடிப்பது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா அற்புதங்களை செய்ய போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எதை குறித்து கலங்காமல், எதை குறித்து கண்ணீர் வடிக்காமல், ஏசப்பா என் கூட இருக்கிறார், ஏசப்பா என்னை கரம் பிடித்து நடத்துருவா விசுவாசத்தோடு அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது அந்த கைவிடாத தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து அற்புதமாக அதிசயமாக வழி நடத்தி வருவார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்துறப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. வாக்கு கொடுக்கிறவன், நீ வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்காங்க, எந்தெந்த காரியத்தில் மன தளர்ந்து போயிருக்காங்க ஏசப்பா. ஒருவேளை மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், ஊழியக்காரால் கைவிடப்பட்டிருக்கலாம், டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ ஒருபோது கைவிடாத தேவன், ஒருபோது மறவாத தேவன் ஏசப்பா. என் ஜனங்களுடைய கரத்தை பிடிப்பீராக. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களாப்பா, உம்முடைய கரம் அப்பா என் ஜனங்களை பிடித்து நீங்கள் நடத்துவீராக. எந்தெந்த காரியத்தில் அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும், எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் வேணுமாப்பா, நீங்கள் கரம் பிடித்தப்பா அற்புதமாய் நீங்கள் வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அனுப்பியப்பா என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாத தேவன், கைவிடாத தேவன் அப்பா, நீங்கள் கரம் பிடித்து நீங்கள் நடத்தினதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.